அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் திடீரென ராஜினாமா செய்திருக்கக்கூடிய தகவல் வெளியாக இருக்கு. அதாவது 75 வயது நெருங்குவதால் இந்த RSS கருத்தும் இதற்கு ஒரு காரணமாக இருக்குமோ என்ற கேள்வி எழுந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஜெகதீப் தங்கர் வைஸ் பிரசிடென்ட் மட்டும் இல்லை, ராஜ்யசபாவுடைய சேர்மேனாகவும் இருக்காரு. ஸோ ராஜ்யசபா சேர்மேன்றது அந்த செஷன் போது அவருக்கு இருக்கிற அந்த வேலை பழுவோ அல்லது அந்த அவையை நடத்துக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, எஃபர்ட்ஸ், அந்த இது அவர் போடுற எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எதிர்கட்சி உறுப்பினர்களை சமாளிக்கிறதும் அல்லது ஆளுங்கட்சியோட ப்ரெஷர்ஸை ஏற்று செயல்படுறதும் போன்ற பல விஷயங்கள் அதில் இருக்கு. ஸோ உடல்நலம் சரியில்லை அப்படின்னு அவருக்கு சமீபத்தில் பைபாஸ் சர்ஜரி வேறு அவர் பண்ணிட்டார் அவர். ஸோ பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்ட பிறகு அவருக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லைன்றது உண்மைதான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த சூழலில் ஒரு ஹெல்த் கிரவுண்ட்ஸில் தான் ரெசிக்னேஷனை கொடுத்துருக்காரு. இந்த சூழலில் இதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்தபோது மம்தா பானர்ஜியோட பல தடவை மோதி இருக்காரு. இதனால் ஒரு சர்ச்சைக்கிடமான ஒரு நிலையில தான் அவர் வைஸ் பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது சமீபத்தில் அவர் பேசிய சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு என்னன்னா, தமிழ்நாட்டில் கவர்னர் மசோதாக்களை பாஸ் பண்ணாத இருந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் தனது சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு 10 மசோதாக்களை பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடுவை நிர்ணயித்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை பற்றி போராட்டங்கள்லாம் கடுமையாக விமர்சித்தார் ஜெகதீப் தங்கர். அதாவது இந்த மாதிரி கோர்ட்டே இந்த மாதிரி பண்ணினா எதுக்கு பார்லிமெண்ட்டை இழுத்து மூடிடலாமே அப்படின்லாம் கேட்டவர் தான் ஜெகதீப் தங்கர். அது சுப்ரீம் கோர்ட்டையே கிட்டத்தட்ட கேள்வி கேட்கற லெவலில் போனார். இப்போ அந்த 2 பெஞ்ச் கொடுத்த விஷயத்தை இப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் ஒரு 5 பேர் கொண்ட பெஞ்ச் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் விசாரிக்க போகிறது ஒரு பக்கம் இருக்கேன். அவர் இந்த மாதிரியான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே ஒரு ஜனாதிபதி கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனில் இருக்கிற ஒரு துணை ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு விமர்சனம் பண்ணது நிச்சயமாக ஒரு 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 பாசிட்டிவான ஒரு விஷயம் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா அவர் சட்டம் ஏற்ற இடத்துல இருக்கார், சட்டத்தை ரிவ்யூ பண்ற இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அப்போ ஒரு சட்டம் ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த உடனே அதை துணை ஜனாதிபதி ரிவ்யூ பண்றது சரியில்லை. இது RSS தரப்புல இருந்து அவருக்கு ப்ரெஷர் வந்திருக்கலாம். அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் அவருக்கு கருத்துக்கள் எல்லாம் வேகமா சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த உடல்நிலை காரணமாக கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த 75 வயசு காரணமாக வைத்து RSS அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், நீங்க மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் ரிசைன் பண்றது பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் என்பது என் கருத்து. எப்படி இருந்தாலுமே ஒரு ராஜ்யசபாவை நடத்துவதில் ஓரளவுக்கு அவர் தன் பொறுமையை காட்டினார், ஒரு கடுமையான பொறுமையை காட்டினார் என்பது உண்மை. ஸோ அந்த அடிப்படையில் இன்னொரு ராஜ்யசபா சேர்மனை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உடல்நிலை என்று சொல்லும்போது நம்ம அதுக்கு மேல பெருசா அதை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது, விமர்சிக்கவும் முடியாது. ஸோ அந்த அளவில் ஜெகதீப் தங்களுடைய அந்த ரெசிக்னேஷன் நம்ம அது அந்த அதன் போட்டிலேயே நாம் எடுத்துக்கொண்டு போட வேண்டும் என்பது என் கருத்து. இப்ப அடுத்தபடியாக மாநிலங்களவையை யார் வழிநடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதே போல இந்த குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு அடுத்த கட்டமாக யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுதிருக்கு. யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மோடி அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா லோக்சபாவில் ஸ்பீக்கர் தான் இருக்காரு, டெப்யூட்டி ஸ்பீக்கர் பதவி போடவே இல்லை. ஏன்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் பதவி போட்டா அதை எதிர்கட்சிக்கு கொடுக்கணும்னு அந்த டெப்யூட்டி ஸ்பீக்கர் பதவியை ஃபில்லப் பண்ணாதே வச்சிருக்காங்க. இத்தனை வருஷ காலமாக அதை ஃபில்லப் பண்ணாதே வச்சிருக்காங்க. இதை ஆளுகின்ற பாஜக அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி இதை பத்தி எந்த அக்கறையுமே காட்டுறதில்லைன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் இப்போ ஜெகதீப் தங்கர் வேற ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கு உடனடியாக ஒரு ஆளை ஒரு முறை தயார் பண்ணணும். ஒரு சீனியரா இருக்கிற ஒரு பிஜேபியில் இருக்கிற ரொம்ப சீனியரா இருக்கிற ஒருத்தரை தயார் பண்ணி ஆகணும். ஆனால் சபை அதுவரையும் நடக்கணுன்றதுனால ராஜ்யசபால லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் எப்போதுமே ஸ்பீக்கரோ அல்லது சேர்மேனோ ராஜ்யசபால இல்லாத போனால் சபையை நடத்துவதற்கு ஒரு 5 பேர் 6 பேர் கொண்ட ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனல் இருக்கிற உறுப்பினர்கள் மாற்றி மாற்றி அவையை நடத்துவார்கள். அதனால அவையுடைய தொடர் நடவடிக்கைகளுக்கு எந்த விதமான குந்தகமும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆக்சுவலா. பிஜேபி அமர்ந்து பிஜேபியில இன்னும் புதிய தலைவர்களாக தேர்ந்தெடுக்கல. ஸோ பிரதமரும் அமித்ஷாவும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணி ஆகணும் அடுத்தது யாரை துணை ஜனாதிபதியாக கொண்டு வருது போன்ற விஷயங்கள். இந்த விஷயத்தில் ஜேபி நட்டா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக டெல்லி தகவல்கள் சொல்கின்றது. அவரை துணை ஜனாதிபதியாக போட்டு ராஜ்யசபா சேர்மனும் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு தகவல் சொல்கிறது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வார்கள், கால அவகாசம் எடுத்துக்கொள்வார்கள். அதுவரையும் சபையை அந்த பேனல் இருக்கிறவங்க நடத்துவாங்க.